ஊரின் வாசல்ல ஒரு காவலாளி உட்கார்ந்துருந்தாரு. அந்த ஊரோட நுழைவாயில்ல யார் உள்ள போகணும் யார் வெளியே வரணும்ன்ற தீர்மானிக்கிற அதிகாரம் அவருக்கு தான் இருந்துச்சு. அதனால அவர் அந்த நுழைவாயில் உட்கார்ந்துருந்தாரு. அந்த ஊர் பக்கமா போன ஒரு வழிபோக்கன் வந்து, ஐயா இந்த ஊர் எப்படி என்ன கேட்டாரு. ஏன் நீ வந்து வாழ போறியா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க யான்னு. ஏன் உன் ஊர் என்னாச்சுன்னு கேட்டாரு. என் ஊர் ஒரு பாடாதி ஊருங்கயா, என் பொழப்ப கெடுத்ததே அந்த ஊர் தான். அந்த ஊர்ல ஒருத்தரும் நல்ல இல்ல, அடுத்தவே பொழப்ப கெடுத்து குடிய கெடுத்து சந்தி சிக்க வச்சிருவாங்க. அந்த ஊர்ல வாழ முடியாம தான் பிள்ளைக்குட்டியோட இந்த ஊர்ல வந்து வாழலாம்னு நினைக்கிறேன் என்ன அவர் சொன்னேன். ஐயோ இந்த ஊர் உன் ஊரோட மோசமான ஊரு, எல்லா ரவுடி பயனும் பொறுக்கி பயனும் இந்த ஊர்ல தான் இருக்கான். ஜாதி கலவரம் மத கலவரம் எல்லா கலவரம் இங்க ஒரு ரத்த ஆறா ஊரும், இந்த ஊருக்கு வராதையா வேற ஊரை பார்த்து போயான்னு விரட்டி விட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு வழி போகணும் அந்த பக்கம் போனது. ஐயா இந்த ஊர்ல வியாபாரம் பண்ணி பொழைச்சுக்கலாமா, ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டேனே. ஏன் உன் ஊர்ல நீ பொழைக்க வேண்டியதானே கேட்டிருக்காரு. இல்லைங்கயா என் ஊர் தங்கமான ஊரு, நல்ல ஊர் தான். ஆனா ஏற்கனவே அங்க வியாபாரம் பண்றதுக்குன்னு சில 4-5 கடைகள் இருக்கு. அவங்களுக்கு போட்டியா அவங்க பொழப்ப கெடுக்க வேணான்னு தான் பக்கத்து ஊர்ல ஒரு கடை வைக்கலான்னு வரேன். இங்க வாய்ப்பு இருந்தா சொல்லுங்க யாருன்னு. தங்கமான ஊரியா, மக்கள் எல்லாம் பாசமா இருப்பாங்க, எல்லாரையும் வளர்த்து விடுவாங்க. நீ வந்து இங்க கடை வை, பெருகி போகும், நல்லா இருப்ப வான்னு சொன்னாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தா காவலாளி பக்கத்துல இருந்த ஒருத்தர் கேட்டாரு. ஏயா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தியா ஊரு படு மோசமான ஊருன்னு சொல்லி அனுப்பின, இப்போ ஒருத்தர் வந்தியா தங்கமான ஊருன்னு சொல்ற, இதுல எதுதாயா உண்மை என்ன? ரெண்டுமே உண்மைதான் அது காவலாளி. ஏன்னா இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி, நீ எப்படி பாக்குறியோ நீ எதை செய்கிறாயோ அதைத்தான் இந்த உலகம் உனக்கு திரும்பி செய்யும்னு சொன்னாரு. உண்மைதான். நாம நம்ம குழந்தைகள்கிட்ட இந்த உலகத்தை பற்றி நம்ம எப்படி கற்பிக்கிறோம் இருக்கு இல்லையா. எல்லாரும் கெட்ட பையன், வெளியே போனாவே பாதுகாப்பா இருக்கணும், பஸ்ல போறியா பாதுகாப்பா இரு, பக்கத்துல திருடே உட்காந்துருப்பான், ரயில்ல போறியா எவங்கிட்டையும் பேசாத, வெளியில படிக்க போறியா யாருக்கிட்டையும் பழகாத, நீ மட்டும் இரு நல்லா இருன்னு சொல்லி சொல்லி வளர்க்குறோம். அப்படி சொல்லக்கூடாது. உலகம் ரொம்ப விரிந்தது, நல்ல மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க, போய் தேடி கண்டுபிடி, அவர்களோடு பழகு, நல்ல பழக்கங்களை நீயும் உனக்குள்ளும் விதைத்து கொண்டு வா என்று குழந்தைகளுக்கு கற்பியுங்கள். உலகை அழகானதாக பார்க்க குழந்தைகளுக்கு கற்பிப்போம்.